குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ பாசி பயிறு தோசைக்கு பக்குவம் பார்க்க போகிறோம். இது ஒரு புரோட்டீன் தோசை. இந்த டயட்டில் இருக்கிறவங்க இந்த தோசையை தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா ஜீரணமாகவும் உங்களுக்கு ஃபுல் ப்ரோட்டீன் கிடைக்கும். சரிங்களா? இது நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பாசி பயிரும் பாசி பருப்பும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். இது ரெண்டுமே ரெண்டும் நல்லா ஊறிடுத்து. இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக மையாக அரைக்க போகிறோம். இதில் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் பாருங்கள், ஏதோ ஒரு 4-5 மிளகா வத்தல் காம்பு கிள்ளி வச்சுருக்கேன். இதுக்கு இதுதான் காரம். அதிகமாக காரம் போடக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப காரம் எடுக்காது. நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகா இஞ்சி சேர்த்துக்கலாம். ஆனால் எங்களுக்கு இந்த வத்தல் ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நாங்கள் மிளகா வத்தல் போட்டுக்கிறோம். நான் என்ன பண்ணுவேன்னா, இஞ்சி சேர்க்காதனால பெருங்காய பொடி சேர்ப்பேன். நம்ம இப்போ அடை தோசைக்கெலாம் சேர்க்குறோம் இல்லையா, பெருங்காயப்பொடி அந்த மாதிரி இந்த மிளகா வத்தல் இந்த பருப்போடு சேர்த்து அரைச்சிட்டு பெருங்காயப்பொடி உப்பு போட்டு கலக்கி வச்சுருவேன். இது நம்ம அப்போவே அரைச்சி அப்போவே சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை அரைச்சி முடிச்சுட்டு நான் தோசை வாக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே? இது ரொம்ப ஹெல்தி வர குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க எல்லாருமே இது ரொம்ப சாப்பிட்லாம். அவங்களுக்கு நல்ல குட் ப்ரோட்டீன் கிடைக்கும். மார்னிங் ஈவினிங் 2 டைம்ஸும் சாப்பிட்லாம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இதோ மாவை நம்ம நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ இந்த பாசி பயிரோட எதுக்காக நம்ம பாசி பருப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா, பாசி பருப்பு தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். அதனால நம்ம பாசி பருப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சில பேர் அரிசி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஃபுல் டயட் பிளானிங்கில் இருக்கிறவங்க அரிசி யூஸ் பண்ணக்கூடாது, உளுந்தும் யூஸ் பண்ணக்கூடாது. பாசி பயிறு அண்ட் பாசி பருப்பு இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு 2.5 கப்பு பாசி பயிர் போட்டிங்க அப்படின்னா 1 கப் பாசி பருப்பு போடலாம். 2.5 கப்பு பாசி பயிர், 1 கப்பு பாசி பருப்பு, அவ்வளோதான் இதோட மெஷர்மெண்ட். சரிங்களா? இப்போ நான் இதில் சால்ட்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் தோசை வாக்க போகிறேன். எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஓகே? தோசை மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? மெயினாக இந்த தோசை நம்ம நெய் விட்டு வாக்கலாங்க. நெய் விட்டு வாத்தா ரொம்ப வாசனையாக கமகமன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு நல்லெண்ணெய் விட்டு வாத்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் விட்டு தான் வாக்க போகிறேன். அது ஒரு மாதிரி வாசனையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு நீங்கள் கார சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி கூட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கல் ஹீட் ஆகட்டும். தோசை நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். பார்த்தீங்களா? சூப்பராக ஃப்ளெக்சிபிளாக வருது பாருங்கள். எவ்வளோ நல்லா நம்மளுடைய மாவு தோசை கூட இந்த அளவுக்கு அழகாக வராது. எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ப்ரோட்டீன் தோசை எல்லோரும் சாப்பிட்லாம். குழந்தைங்க முதற்கொண்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வட்டு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா முறுமுறுன்னு. பாருங்கள், நான் இப்போ இது பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா நைஸாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.